எரிவாயு தட்டுப்பாடு உள்ளவரை உணவகங்களுக்கான மின் கட்டணத்தில் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என அறிவித்த தமிழக அரசுக்கு சென்னை ஹோட்டல் சங்கம் மற்றும் வணிகர் சங்க பேரமைப்பு நன்றி தெரிவித்துள்ளது. அந்த சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் தமிழக அரசுடனான ஆலோசனையில் மின் அடுப்புகளை பயன்படுத்த தயாராக இருந்தாலும் மின் கட்டணம் அதிகமாக இருப்பதை சுட்டிக்காட்டியதாக தெரிவித்தார். மின் கட்டணத்தை மானியமாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் கூடுதல் மின் கட்டணம் வரும் உணவகங்கள் மற்றும் டீ கடைகளுக்கு யூனிட்டுக்கு ரூபாய் மானியம் வழங்கப்படும் என மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உணவகங்கள், டீ கடைகள், கிளவுட் கிச்சன் உள்ளிட்ட எனி வெரைட்டி, முதல்ல நம்ம ஏதோ லைசன்ஸ்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம தெளிவாக அனைத்து வகையான உணவகங்கள் அவங்க உணவகங்கள்னு பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிளாங்கெட்டா ரூபாய் சலுகை, அதை சப்சிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ரூபாய் சலுகை கூடுதல் மின்சாரம் அவங்களோட யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் மானியமாக மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. இது இந்த ஒன்றிய அரசு அறிவித்துள்ள வணிக எரிவாயு பயன்பாட்டுக்கு கட்டுப்பாட்டுகள் எவ்வளவு நாள் அமல்ல இருக்கோ இந்த சலுகை தொடரும். we are not going to check up எதனால அவங்களுக்கு கூடுதல் ஆச்சுன்னு. எல்பிஜி பயன்படுத்தும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மின் உபகரணங்கள் கொள்முதல் செய்ய 25 விழுக்காடு மானியத்துடன் கடன் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதேபோல் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கட்டுப்பாடுகளின்றி ஆவின் பால் கொள்முதல் செய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிவாயு பயன்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் மின் அடுப்புகள், இண்டக்ஷன் ஸ்டவ்வோ இல்ல எலக்ட்ரிக் ஸ்டவ் உள்ளிட்ட மின் உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் ஒன்று UIEGPன்னு. அதுல 25% அதிகபட்சமாக 3.75 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கடன் வழங்கவும், இதே மாதிரி தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 20% 2 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கவும் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 35% அதிகபட்சமாக 1 கோடி ரூபாய் வரை மானியத்துடன் கடன் வழங்கவும் ஆனரபிள் சிஎம் ஆணையிட்டிருக்காருங்க. அதிகமான பாலினை பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவினை டைரக்டா அவங்க கிட்ட கொடுத்தா அதை ஃபுல்லா வாங்கறதுக்கான ஆணையம் முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார்.